தேர்தல் என்றாலே சர்ச்சைகளுக்கும் சுவாரஸ்யங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் கட்சி மாறி வந்த பலருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த கட்சியில் யாருக்கு வாய்ப்பு என பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாட்டில் எதிர்முகாமில் இருந்து வந்தவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. அதன்படி ஆளும் திமுகவை பொறுத்தவரையில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு சேலம், தேனி, கோவை, அரக்கோணம் தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் தேனி தொகுதியில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்து டிடிவி அணிக்கு சென்றுவிட்டு திமுகவுக்கு வந்தவர். கோவை தொகுதியில் போட்டியிடும் கணபதி ப. ராஜ்குமார் அதிமுக சார்பில் கோவை மாநகராட்சி மேயராக தேர்வு செய்யப்பட்டவர். 2020ஆம் ஆண்டு திமுகவில் சேர்ந்த அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சேலம் தொகுதியில் போட்டியிடும் செல்வ கணபதி 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சரான போது அமைச்சராக இருந்தார். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கு வந்த அவருக்கு ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டது. சுடுகாட்டுக்கூரை வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் எம்பி பதவியை இழந்தார். எனினும் கடந்த ஆண்டு அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் நெடுங்காலமாக திமுகவில் இருந்தாலும் தொடக்க காலத்தில் அதிமுகவில் இருந்தார். 1980-84ஆம் ஆண்டு தேர்தல்களில் அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக 2ஆக பிரிந்தபோது ஜானகி அணிக்கு சென்றவர் வீரவன்னியர் பேரவை என்ற இயக்கத்தை நடத்தி வந்தார். பின்னர் திமுகவில் இணைந்த அவர் 1999, 2009, 2019 ஆகிய தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவில் வடசென்னை, ஈரோடு, மதுரை தொகுதிகள் மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராயபுரம் மனு காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய அவர் கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் அசோக்குமார் அதிமுக குடும்ப பின்னணியை கொண்டவர். ஆற்றல் என்ற அறக்கட்டளையை நிறுவி பல்வேறு சமூக நல பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பாஜகவின் மாநில ஓபிசி அணியின் துணை தலைவராக இருந்த அவர் சில மாதங்களுக்கு முன்பு அதிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். ஆற்றல் அசோக்குமார் மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை வேட்பாளர் சரவணன் அனைத்து கட்சிகளிலும் ஒரு ரவுண்டு வந்துவிட்டார். மதிமுகவில் அரசியலை தொடங்கிய அவர் பாஜகவுக்கு சென்றுவிட்டு 2016ஆம் ஆண்டில் திமுகவுக்கு வந்தார். 2017ஆம் ஆண்டில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2019ஆம் ஆண்டில் மீண்டும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ வாரார். 2021ஆம் ஆண்டில் திமுக வாய்ப்பு வழங்காத நிலையில் பாஜகவில் இணைந்தார். மதுரை வடக்கு தொகுதியில் தோல்வியடைந்த அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீசப்பட்ட விவகாரத்தில் பாஜகவில் இருந்து விலகினார். திடீரென அதிமுகவில் சேர்ந்த அவர் தற்போது அதிமுகவின் மதுரை வேட்பாளர். இந்த இடத்தில் சிம்லா முத்துச்சோழரை கண்டிப்பாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். திமுகவிலிருந்து விலகி தேர்தல் தேதி அறிவிப்புக்கு சில நாட்கள் முன்பு அதிமுகவில் சேர்ந்த அவருக்கு நெல்லை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவையே எதிர்த்து போட்டியிட்டவருக்கு அதிமுக சார்பில் வாய்ப்பா என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் மாற்றப்பட்டார். பாஜகவை பொறுத்தவரையில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் களம் காண்கிறார். 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கணவர் சரத்குமாருடன் அதிமுகவில் இணைந்தார் ராதிகா. பின்னர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கணவர் தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். சமீபத்தில் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவில் இணைத்த நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நெல்லை தொகுதியில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் தற்போது பாஜக சட்டமன்ற குழு தலைவராக உள்ளார். 2001ஆம் ஆண்டு நெல்லை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு முதன்முறையாக எம்எல்ஏவாக ஆனார் நயினார் நாகேந்திரன். ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் KP ராமலிங்கம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். பின்னர் திமுகவில் இணைந்த அவருக்கு மாநில விவசாய அணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்த அவர் கொரோனா காலத்தில் 2020ஆம் ஆண்டு
திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் பாஜகவில் சேர்ந்த அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் கார்த்தியாயினி அதிமுக சார்பில் வேலூர் மாநகராட்சி மேயராக தேர்வு செய்யப்பட்டார். ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தபோது நீதிபதி மைக்கேல் குன்காவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி பரபரப்பை ஏற்படுத்தியவர். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பாஜகவில் இணைந்த அவர் தற்போது விசிக தலைவர் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடுகிறார். வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் பால் கனகராஜ் சென்னை வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தவர். தமிழ் மாநில கட்சி என்ற கட்சியை நடத்தி வந்தவர் கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்.